மிகச் சிறப்பாக நாங்கள் சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி சிரித்துக் கொண்டே பேசி அனைவரையும் சிரிக்க வைத்து வீட்டுக்கு செல்லும் போது எதையாவது எடுத்துச் செல்ல வேண்டும், நீங்கள் மருத்துவர்கள் செய்வீர்கள் என்று சொல்லி அவரே ஒரு மருத்துவராக மாறி உடல்நலத்தை காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளும் இங்கு வழங்கி இருக்கின்ற அன்புக்குரிய செல்வம் அவர்களே, இந்த அசோசியேஷனை பாராட்டுவதற்கு நாங்கள் பல்வேறு அசோசியேஷனுக்கு சென்று வந்திருந்தாலும் கூட நான் பார்த்த அளவிலே இன்னைக்கு ஒரு மிகச் சிறந்த அசோசியேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கேபிள் டிவி. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு அசோசியேஷன் ஏதோ ஒற்றுமையை உருவாக்குவதற்காக நடத்தப்படுகிற ஒரு சாதாரண அசோசியேஷன் தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் வரிசையாக கீழே கொடுத்தவற்றை பார்க்கும்போது இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக இந்த சேவையை வழங்க வேண்டும். நாம் யாருக்கும் பிற்காலத்திலே கட்டுப்பட்டோ கடமைப்பட்டோ இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக டிசிசிஎல் என்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக டிக் என்ற ஒன்றை ஆரம்பித்து பிற்காலத்திலே ஃபைபர் கேபிளில் பெட்ராத்தில் இப்போ ஏற்கனவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வீட்டு வரைக்கும் ஃபைபர் கேபிள் கொடுத்தா கிளாரிட்டி ஆஃப் த படம் நல்லா இருக்கும். தனியாக நெட் கனெக்ஷனுக்கு போக வேண்டாம். ஓடிஏல எது வந்தாலுமே அது மூலமாக போக முடியும். நாளைக்கு கேபிள் டிவி குறைய எந்த ஓடிஏ வந்தால் கூட அதுவும் நம்ம மூலமாக போக வேண்டும். திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய தலைவர் ஆரம்பிச்சிருக்கிற தலைவர் பி சகிலன் அவர்கள் இதற்காக நிச்சயமாக பாராட்டியார்கள். சிஎஸ்ஆர் ஃபண்டை கூட வெளியில விட்டுறக்கூடாது. நம்முடைய உறுப்பினருடைய நலனுக்காகவே அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக 3 ஆண்டு காலத்துக்கு திட்டமிட்டு படிப்படியாக அதை ஒரு விதிகளை கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து இன்றைக்கு அது வேண்டிய பெர்மிஷனையும் வாங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கே போய் சேர்ற அளவுக்கு அதற்காகவும் அவர்களை பாராட்ட வேண்டும். சிஎஸ்ஆர் நம்முடைய பெர்மிட் பெறுறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அது எப்படியோ ரூட் பண்ணி கரெக்டான வழியில் கொண்டு வந்துருக்காங்க. இன்னும் சேனலுக்கு நம்ம மற்றவங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். நம்ம லோக்கல் சேனல் போட்டுக்கிறோம். ஏன் நம்ம ஒரு இன்டர்நேஷனல் சேனலை ஆரம்பிக்க கூடாது என்று ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் சேனலையும் ஆரம்பித்து நியூஸ் தமிழ் என்கின்ற வழியிலே ஆரம்பித்து அதையும் மிகச் சிறப்பாக நம்முடைய சிறப்பு கூடியது போல ஒரு தரமான செய்தியை கொடுக்கக்கூடிய தரமான ஒரு ஹஸ்டி சேனல் அளவுக்கு மிகச் சிறப்பாக அதை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய ஒற்றுமையும் விட்டுக்கொள்ளக்கூடாது, மதச்சார்புமே காட்டிவிடக்கூடாது என்பதற்காக தனியாக ஓம் என்ற ஒரு சேனலையும் ஆரம்பித்து அதிலும் அத்தனையும் கொடுத்து நிச்சயமாக பாராட்ட. இப்படி ஒவ்வொரு வழியிலையும் பிற்காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு இதை மிகச் சிறப்பாக செய்திருக்கின்ற உங்களுடைய ஃபவுண்டர், அடுத்தது மாநில தலைவர் வெள்ளைச்சாமி அவர்களே, மாநில துணைத் தலைவர் தனியவேல் அவர்களே, வேலூர் மாவட்டத்திலே மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தலைவர் முரளி அவர்களே, வரவேற்புரை ஆட்சிக்கு செல்கின்ற செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, பொருளாளர் கோவநாதன் அவர்களே மற்றும் இருக்கிற டீம் ஆஃப் ஆபீசர்ஸ் இங்கு பெருந்தவர்களாக அத்தனை பேரையும் பாராட்டுவதை வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன குறைபாடு உண்டாங்க. என்னன்னு கேட்டால், மார்க்கெட்டிங்ல நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோமோ. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு வீட்டுக்கு ஒரு கேபிள் வந்து ஆப்ரேட் பண்ணிருக்கோம். திடீர்னு பார்த்தா கட் பண்ணிட்டாங்க, கேபிள் வரல. என்ன ஃபோன் பண்ணா, சார் பணம் கட்டல சார். என்னங்க ஆச்சு, ஏன் பணம் கட்டல சார்? வரும்போதெல்லாம் வீடு பூட்டி இருந்தது சார், ஒழிக்க முடியல சார், அதனால பணம் கட்டல சார், அதனால கட் பண்ணிட்டேன் சார். சரி, வீட்டில் கூப்பிட்டு ஏம்மா என்னைக்காவது வரும்போது பார்க்கல, இல்லையே நான் கண்ணியே பார்க்கலையே. சரி, எப்படி வர்றாங்க? ஒரு பொண்ணு வரும், அங்கிருந்து ஃபோனை காலை வச்சுட்டே ஃபோன் பேசிட்டே வந்து முன்னாடி வெள்ள அடிக்கிறோம். ஃபோன் உடனே காசை கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு எண்ணி போட்டு அப்படியே ஃபோனை பேசிக்கிட்டே கொடுத்து. சரி, அப்படி எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணுவோம்? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இது மொனோபொலி. ஒரு இடத்துல இன்னொரு கேரளா அசோசியேஷன் வந்து தலைவர்கள்லாம் மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இன்னொரு காம்படிஷன் உள்ள நுழையிறது இல்லை. அதனால தலைவிதி அவன் நம்மகிட்ட கேபிள்லேருந்து வாங்கி ஆகணும், பிரச்சனை இல்லை அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அப்படி நினைக்கிறாங்க. அடுத்த அப்கிரேடேஷன்
சிறப்பு விருந்தினர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. கஸ்டமர்ஸ் ஒரு காட். நாங்கள் கூட எங்கள் ஹோட்டலில் பல ஹோட்டலில் அதிதோ பவ என்று எழுதி வைத்துக்கொண்டு கீழே கஸ்டமர்ஸ் ஒரு காட் என்று எழுதி வைத்திருக்கிறோம். அதே மாதிரி முதல்ல சாதாரண பிரீமியமாக இன்னொன்று ஒரு இது வச்சிருக்கீங்க, குறைஞ்சபட்ச கட்டணத்தில். அடுத்தால இன்னொன்று வச்சிருக்கீங்க, கோல்டுன்னு வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஹெச்டின்னு வச்சிருக்கீங்க. உங்கள் ஸ்டாஃபாக கலெக்ஷனுக்கு போகும்போது கலெக்ஷன் வேலையை மட்டும் பார்க்காம எங்ககிட்ட இருக்கிற கோல்டு போயிட்டீங்கன்னா இன்னும் டிவி ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். அதை விட ஹெச்டி செவன் போயிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே நேராக பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்கன்னு சொல்லி மார்க்கெட் பண்ணால் கூட ₹100 உங்களுக்கு அதே சேவைக்கு திருப்பி வரக்கூடும். இன்னைக்கு வரைக்கும் இந்த டிக்குன்றது நான் கூட இதை பண்ண சொல்லி சொன்னால் ஏற்கனவே இருக்குன்னு உங்கள் தலைவர் சொன்னார். அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்குது, நீங்கள் அந்த ஃபீல்டில் வர்றீங்கன்ற விஷயம் கூட நிச்சயமாக தெரியாது. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக இது வந்து 90% மாறிடுவாங்க. 4 பேரோட போய் சண்டை போடுறது ஒரே அளவோட பிரச்சனை முடிஞ்சிருந்து நாங்கள் கிளாரிட்டியாக பணம் இன்னும் கூட பணம் தெளிவாக இருக்கும். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நேராக எங்கள் வீட்டுக்கு வரும்போது இன்னும் தெளிவாக இருக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம், ஏன் பண்ணலை எனக்கு புரியல. இல்லை நீங்கள் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கும்போது ஒவ்வொன்றும் உங்களுடைய ஸ்டாஃபுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுங்க. போகும்போது எப்படி மார்க்கெட் பண்ணுறது. இந்த ஓம் சேனல் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுடைய சேனல் வந்து தெரியாது. இப்ப இன்விடேஷன் கொடுக்கும்போது அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது தான் இப்படியும் ஒரு சேனல் ஆரம்பித்து நடந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு 700 நம்பர் சொன்னாங்க, நான் ட்ரை பண்ணி பார்த்தா 700 வரல. அது என்ன ப்ராப்ளம் இல்லை. ஆகவே இன்னும் உங்களுடைய பொட்டன்ஷியல் வந்து வானதாவே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அதை நீங்கள் உபயோகப்படுத்தவில்லை. நிச்சயமாக நீங்கள் அத்தனை பேரும் ஒருமுகப்படுத்தி முயற்சித்தீர்கள் என்று சொன்னால் மிகச்சிறந்த தலைமை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தலைமை கீழே இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை விட அடுத்த கூட்டம் அடுத்த ஆண்டுகளாக வரும்போது இரட்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் சம்பாதிக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அத்தனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி உங்களை வாழ்த்தி வாய்ப்புகள் நடிகர்களுடைய நன்றி வணக்கம்.